இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 27/10/2025 இருந்து 2/11/2025 வரை உள்ள வார பலனை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. ராசிக்குள்ள கேது உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில். ராசிக்குள்ள கேது உட்கார்ந்ததுனாலே ஞானக்காரகனான அவர் நிறைய விஷயத்தை மனதிலே ஒருங்கி எடுத்து வச்சுக்கொண்ட சூழ்நிலையில் புத்தியின் தன்மை கொஞ்சம் குறைந்து இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பண வரவுக்கான ஏற்பாடுகளை ஏற்படுத்துவார். நீச்சத்தன்மையில் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுவது அப்படிங்கிறதும் உண்டு. அதனாலே உங்களுக்கு லாபம் பெருகுவதற்காக வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் அமர்ந்து விடுகிறார். அதனால் நன்மைகள் பலவும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதையும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியமும் உண்டாகும். 4ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமரக்கூடிய விருச்சிக ராசியை குரு பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்துல நார்மலாக பக்தி இருக்கும், உடம்பில் அசதி இருக்கும், சில விஷயங்களில் ரிலேஷன்ஸ் கூடலாம் விரோதங்கள் உண்டாகும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் குரு பார்க்கறதுனால இதனுடைய தன்மை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். மூத்தோர் சொல் கேள்வல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க பேச்சு கேட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டால் போதும். இந்த பெரியவர் உங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறார், சொன்ன பேச்சு கேட்கலன்னா செலவாயிடும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் அடுத்தவங்ககிட்ட கேட்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வரணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய பயணம் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரம் 27ஆம் தேதி. அதனாலே குழந்தைகள் வாழ்க்கையிலே சில முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒரு நாள் கொஞ்சம் மெதுவாக அப்படி ட்ரையல் ரன் மாதிரி ஓடும், அப்புறம் பிக்கப் எடுத்துக்கோங்க, கவலைப்படாதீங்க. இந்த வார கடைசி உங்களுக்கு நல்ல சுகத்துடன் முடியக்கூடிய வாரமாக அமைக்கூடியது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வக்ரகதியில் இருந்தாலும் குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தில் இது தொடர்பு படுத்துகிறது. அதனால் எப்படி இருக்குது, பயம் நிறைய இருக்கும், அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சினரியும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக சில விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தெரிகிறது. புதிய பரிமாணத்திலே உங்கள் ஐடியாஸ் எல்லாம் வெளிவரும். கொடுத்த கடன் வந்ததுனாலையும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தயக்கம் விலகும், உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும், லாபம் உண்டாகும். கற்பனை ரொம்ப வச்சுக்கிட்டு நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படித்தானோன்னு ரொம்ப கற்பனையெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து நீங்கள் பொருள்களெல்லாம் அழகாக கவனித்து செய்தீர்களானால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டு. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே வாரம் முதலிலேயே நமக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நமக்கு சூரனை வதைத்து கொடியாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்ட இந்த முருகனின் அளப்பரிய கருணையை மனதிலே நினைத்து நீங்கள் வழிபட்டீர்களானால் எப்படி சூரனுக்கே அவர் அருள் செய்தாரோ நமக்கெல்லாம் அப்படி அழகாக செய்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உறுதுணையாக முருகனின் அருள் என்றும் இருக்கும். அதனால் அனைத்தையும் கைவசப்படுத்துவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. ராசிக்குள்ளார சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழல் உங்கள் மனதிலே பண வரவை பற்றின எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தும். பைசா எப்படி பண்ணலாம், என் மனதுக்கு ஏற்ற மாதிரி பைசா வரணும், வெற்றியை நான் அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் உங்கள் மனசு சொல்லும். பொறுப்பு எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்ல சார்,
நான் அதை எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தையும் கொடுக்கும். நான் தைரியத்துக்குரியவனான செவ்வாய் 3ஆம் இடத்திலே ஆட்சியில் போய் அமர்கிறார். சூரியன் 2ஆம் இடத்திலே அமர்கிறார், 12க்குரியவன். அதனால் குடும்பத்தில் சில கலவரங்களும் உண்டு, சில குதூகலங்களும் உண்டு. முக்கியமாக கலவரம்னா மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டு. அதில் கொஞ்சம் மனக்கவலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் அவங்க சில முதன்மை தன்மைகளை பெற்று வருவார்கள். அதனாலே சில குதூகலங்கள் உண்டாகும். செவ்வாய் 3ஆம் இடத்திலே அமர்வது தைரியத்தை கொடுக்கிறார், ஆட்சியில் அமர்கிறார். கூடவே புதனும் சேர்ந்து அமர்கிறார் உங்கள் ராசிநாதன். 3ஆம் இடத்திலே புதன் அமர்ந்ததினாலே புத்தியிலே தடுமாற்றங்கள் உண்டு. ஆனால் செவ்வாய் அமர்ந்ததினாலே முயற்சிகளே லாபம் உண்டாகும். மண் மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடமான தனுசு ராசியிலிருந்து மூல நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவானின் பயணம் 4, 5, 6ன்னு மூவாய் போயிட்டே இருக்க போகிறது. அப்படி மூவாகிறதுனால உங்களுக்கு குருவின் பார்வை மகர ராசியின் மேலே விழக்கூடிய 5ஆம் இடமான சந்திரனின் பிரயாணம் உத்திராட நட்சத்திர திருவோண அவிட்ட நட்சத்திரத்தை தொடும்போது உங்களுடைய யூகங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். உங்களுக்கு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும், கற்பனையிலே இருந்தவைகள் நனவிலே வருவதற்கான வாய்ப்புகளும், தொழிலிலே விருத்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே ஒரு சந்தோஷ சூழ்நிலை நீங்களே அமைத்து கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் அவசரப்பட்டீங்கன்னா வெண்ணதாழியை திரண்டு வரும்போது உடைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடணும். 6ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர ராகுவோட சேர்ந்து இந்த சந்திர பகவான் உட்காரக்கூடிய நாட்களில் வார கடைசி ஆகிடும். அப்போது உங்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியும் தரும். போட்டிகளிலே வெற்றி, தேர்விலே வெற்றி, எதை செஞ்சாலும் அடுத்து என்ன செய்ய போகிறோமோ அதனுடைய நுணுக்கங்களை புரிந்து கொண்டதினாலே தொழிலிலே முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையும். சனி பகவான் வக்ரகதியிலே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நாட்களிலே கலத்திரன் மூலியமாக வரக்கூடிய இந்த துணை கேள்விகள் நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் தெரிகிறது. அப்போது யாரை பிடிக்கணும் அப்படின்னா குருவை பிடிச்சிக்கணும். குருவின் காலை சரணம் அப்படின்னா குருவை இன்னொரு உருவாய் பார்ப்பது, முருகனின் வடிவாய் பார்ப்பது வழக்கம். சூரசம்ஹாரத்தின் நாளிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த வாரத்திலே முருகனை குருவாக மனதில் நினைத்து நீங்கள் அவரிடம் உருகி கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய எழுச்சியை கொடுப்பதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.